அனைவருக்கும் வணக்கம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிஜிலாக்கர்லேயோ அல்லது abc.gov.inலேயோ போயிட்டு நம்மளுடைய அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ ஏபிசினா இட் இஸ் நத்திங் பட் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏபிசி ரெண்டு வழியில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்று இந்த டிஜிலாக்கர். ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் டிஜிலாக்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ digilokar.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு இந்த வெப்சைட்டில் போன உடனே நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டோடு லிங்க் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் நம்பரை கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இங்கே போக வேண்டியதான். அதான் சிம்பிள். லாகினில் போயிட்டு லாகின் அல்லது ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிட்டாலே என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆதாரோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இங்கே மெயினே பார்த்திங்கன்னா ஆதாரோட லிங்காக இருக்கிற அந்த மொபைல் நம்பர். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஆதாரோட லிங்காக இருக்கிற அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆர் அதர்வைஸ் இன்னொரு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை யூஸிங் ஆதார் நம்பர். இந்த மெத்தட்லேயும் நம்ம போய் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நான் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மொபைல் நம்பர் தான் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, கண்டினியூ கொடுத்தேன்னா மேபி ஒரே நம்பரில் மேபி 2 பேர் அல்லது 3 பேர் கூட லிங்க் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யார், இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடையது. ஓகே, வெரிஃபைடு, திஸ் இஸ் ஃபார் மீ. அப்போ ஒரு 6 டிஜிட் பின் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா கூட மேபி ஃபர்காட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஓகே, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. ஓகே, ஸோ ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, ஃபைன். ஸோ 1978 ஸோ கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதோட லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ண. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஓடிபி வந்துருச்சு 777-543 777-543. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு பின் செட் பண்ண சொல்லும். ஓகே, செட் யுவர் பின். ஒரு 6 டிஜிட் பின் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 6 டிஜிட் பின் செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கம்ப்ளீட். ஸோ இந்த பின் டிஜிலாக்கராக யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பின் நம்பர் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன், வேறு ஒரு பின் கொடுக்குறேன். கம்ப்ளீட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். த டிஜிலாக்கர் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக நம்மளுடைய அந்த அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்குது, எனக்கு அப்பார் ஐடி இருக்குது. ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இந்த சர்ச் டாக்குமெண்ட்டில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கு இல்லையா, அகடமிக். ஸோ சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே வரும் டெல்லி அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் போய் க்ரியேட் பண்ணால் அப்பார் ஐடி வந்துடும். ஆல்ரெடி இருக்குன்னா சிம்பிளாக வந்துடும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த டீட்டெயில் கேட்கும். ஸோ மெயில். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஐடென்டிட்டி வேல்யூ மேபி ஒரு 2025 கொடுக்கலாம். identity type you can provide your the new admission, okay, new admission,
அண்ட் அட்மிஷன் இயர் வந்து 2025 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அண்ட் தென் கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் இங்கே போயிட்டு மதுரை MADURAI அடிச்சிங்கன்னா மதுரை காமராஜ் ஃபில்டர் ஆகி வந்துடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் இப்போ சர்வீஸ் வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துன்னா மறுபடியும் நீங்கள் கெட் டாக்குமெண்ட்டே கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த அப்பார் ஐடி. ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, வந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்பார் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் யுவர் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடி. ஸோ இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடி, இந்த ஏபிசி ஐடி அல்லது அப்பார் ஐடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இதுதான் உங்களுடைய அப்பார் ஐடி இல்லையா, இதுதான் உங்களுடைய அப்பார் ஐடி இங்கே இருக்குது, இதுதான் அப்பார் ஐடி. இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது என்னென்னா டெப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான். அப்போ டெப் ஐடிக்கு வந்து deb.ugc.ac.in டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் bureau.universitygrants.commission.ac.in. ஓகே, அதான் deb.ugc.ac.in. ஸோ அதுக்கு போயிட்டு கெட் டெப் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே இருக்கும் கெட் டெப் ஐடின்னு இருக்குது. ஸோ கெட் டெப் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த ஏபிசி ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர். ஓகே, ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெப் ஐடி வந்துடும். ஓகே, இதுதான் டெப் ஐடி, யூனிக் ஐடி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ யூனிக் ஐடி. ஸோ இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால வந்துருச்சு. சம்டைம்ஸ் இல்லைனா நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கேட்கும். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெப் ஐடி வந்துடும். ஸோ இந்த டெப் ஐடி தான் mkudd.org, அதாவது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் வாயிலாக நீங்கள் ஒரு கோர்ஸ் போடணும்னு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெப் ஐடியை அங்கே கொடுக்கணும். ஸோ இந்த டெப் ஐடியை அங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டேட்டா எல்லாம் ஃபெச் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடும். ஸோ இந்த டெப் ஐடி அப்படின்றது இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட் த ஏபிசி ஐடி அண்ட் டெப் ஐடி. ஸோ டெப் ஐடி டைரெக்டாக க்ரியேட் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒன்று டிஜிலாக்கரில் போகலாம், ஆர் அதர்வைஸ் இல்லை அப்படின்னா கூட டிஜிலாக்கரில் இல்லைனா கூட abc.gov.in இந்த சைட்டில் போயும் பண்ணலாம். abc.gov.in இந்த சைட்டில் போய் அதே மாதிரி நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான். ஓகே, ஸோ இங்கே போய் நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும், வழக்கம் போல் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசி ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏபிசி ஐடியை deb.ugc.ac.inல இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டெப் ஐடி வந்துடும். ஸோ அந்த டெப் ஐடியை கொடுத்து தான் நம்ம அட்மிஷன் போடணும். ஸோ இங்கே லாகின் போகிறோம், அதில் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் போனோன்னா வழக்கம் போல் லைக் யுவர் நேம், எக்ஸாக்ட் நேம் அண்ட் தென் த ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கு இல்லையா, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பின்லெஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு அல்லது சைன்அப். இது வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா சைன்அப் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். இங்கே செலக்ட் ஐடென்டி டைப்பில் ஆதார் கொடுத்தவனும் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஒரு யூசர் நேம், ஒரு பின் நம்பர் நீங்களாக செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 ways. ஸோ ஒன்று டிஜிலாக்கர் அல்லது ஏபிசி அல்லது உமாங் சொல்லி இன்னொரு போர்ட்டல் இருக்குது. ஸோ பெட்டர் திஸ் டிஜிலாக்கர் அண்ட் abc.gov.in. ஸோ இந்த 2 ஐடியிலையும் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா யூ கேன் அப்ரோச் அஸ் அட் directorDDE@gmail.com ஆர் directorDDE@mkuniversity.ac.in இந்த 2 மெயிலில் எதுலனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். we will clarify your doubts.